ஹலோ வியூவர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இந்த வில்ல பார்க்க போறது வசந்த கால காதல் அப்படின்னு 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் வந்து இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கக்கூடிய சூர்யா அப்படிங்கிற நம்ம படத்தோட கதாநாயகன் வந்து சுமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். ஸோ இந்த காதல் நல்லா போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கோயிலுக்கு போகும்போது வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தெரியாத்தனமா நம்ம ஹீரோயினை தட்டிட்டு போயிடுறான். தட்டிட்டு போன எம்எல்ஏவோட நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிளாஷ் உண்டாக, அந்த கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி, அவரோட எம்எல்ஏ போஸ்ட்டே அவருக்கு போயிருது. இதனால எம்எல்ஏ போஸ்ட்டு இவனால தான் போச்சு அப்படிங்கிறதுனால, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வந்து உண்டாகுது. எம்எல்ஏ அவனோட பவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோவை எப்படி தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஆட்கள அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோ எம்எல்ஏவோட ஆட்கள்ட்ட இருந்து தப்பிச்சாரா? இதுக்கு நடுவுல வந்து அவங்களோட காதல் எப்படி இருந்துச்சு? அந்த காதல் சக்சஸ் ஆச்சா? இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்கிறாங்க. படத்தோட டைட்டில் வந்து வசந்த கால காதல் அப்படிங்கிற டைட்டில குடுத்துக்கிட்டு, படத்துல காதல் அப்படிங்கிற போர்ஷன்ஸ் வந்து வெறும் 10% தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸுமே எஃபெக்டிவாலாம் இல்ல. ஒரு எம்எல்ஏக்கும் நம்ம ஹீரோக்கும் சாதாரண ஹீரோக்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ். அதுல வந்து யார் யார் கடைசியில மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்க வைக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வருது. இத சுத்தி தான் இந்த படத்தோட கதைக்களம் நகருது. அதுல இந்த படத்துல எம்எல்ஏன்னு காட்டப்படுற அந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க மாட்டாரு. ஸோ ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு இந்த படத்துல அவருக்கு பார்க்கும்போது கண்டிப்பா கிடைக்கல. அதுலயும் வந்து அந்த எம்எல்ஏ வந்து நம்ம ஹீரோயின் மேல வந்து கார ஏத்திட்டாரு, தெரியாம வந்து இடிச்சிட்டாருன்னு சொன்னான்ல, அந்த சீன் சுத்தமா எஃபெக்டிவே இல்லாத ஒரு சீனா இருக்கும். பட் இந்த படத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு 15 நிமிஷம் போர்ஷன் நெனைக்கிறேன். நம்ம ஹீரோக்கும் அவரோட காலேஜ் லைஃப்ல நம்ம சுமோ அப்படிங்கிற பெண்ண காதலிக்கிறது, அந்த காதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண போறது, இந்த மாரியான சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வருது. அந்த 15 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. மித்தபடி படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த படம் டோட்டலாவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. எந்த சீனுமே எஃபெக்டிவா இல்ல. டெக்னிக்கல் சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு குடுத்துருக்காங்க. ஃபீல் குட்டான பிஜிஎம்ஸ் வருது. ஸ்க்ரீன் பிளே படும் ஸ்லோவா இருக்கு. ஸோ, அதனால இந்த படத்த ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தா இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி வாட்சபிள் மூவியா தான் கண்டிப்பா எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.